இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே போயிடுச்சு. இந்திய வரைபடத்தில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள். அப்படி இருக்கிறப்ப மாநில உரிமைகள் ஒன்றுனா பறி போய்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த இபியை வந்து தனியார் மயமாக்க போகிறாங்க. மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்க போகிற கூட ஒரு பில் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூசிஜின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்கல்விக்கான அந்த அமைப்பை வந்து கலைச்சிட்டு அவங்க ஒரு அமைப்பு உருவாக்க போகிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய கல்வியாக மாறிடும். ஆபத்து, அடுத்த தலைமுறைக்கான கல்வி ஆபத்து. அவங்க கையில் போயிடுச்சு வச்சுங்களேன். அந்த கீழடி நாகரிகம் தான் நம்ம முன்னோடி மாநிலம் நாகரிகம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து சரஸ்வதி நாகரிகம் இருக்காங்க. அது மாற்றப்படும். இப்படி ஒட்டுமொத்தமாக மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இதை தொடர்ந்து திமுக சமரசம் இல்லாமல் போராடுறாங்க. திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அந்த ஒற்றை புள்ளியில் தான் நிற்கிறாங்க. இவருக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தாலும், ஆட்சியின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், மாநில உரிமைகள், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், சமூக நல்லிணக்கம், இதிலெல்லாம் வந்து அவங்க சமரசமாக்கிறது இல்லை. அது ஒரே புள்ளியில் நிற்கிறாங்க. அதனால தான் அந்த கூட்டணி நீண்ட நாள் நினச்சி நிற்கிது. 2019 இன்றைக்கி வரைக்கும் பல தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க.